ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு ஜனனி அபி விலாக்ஸ். டுடே ஒரு சூப்பரான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்னு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் சைட்லலாம் இதுதான் உங்களோட கம்ஃபர்ட் ஃபுட். ரெசிபிக்குள்ளே போகலாமா? நான் 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்து ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகை நம்ம முழுசாக போட்டால் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க குழந்தைங்கள்லாம். அதனால் 2 தட்டு தட்டி இடிக்கல் வச்சு 2 தட்டுக்குங்க. ரொம்ப பவுடர் பண்ண வேணாம், நார்மலாக இடித்து போட்டால் போதும். அப்போ அதோடய டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஜீரகத்துக்கூட இந்த மிளகை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டை முழுசாக போடாமல் அதையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். அப்போ நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு நம்ம எந்த ஒரு மசாலாவும் அரைக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ திடீர்னு உங்கள் வீட்டுக்கு ஏதோ ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி லெவலில் உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தக்காளி ஒரு 3 பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு. இது மட்டும்தாங்க நம்ம போடுற மசாலாவே. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ரொம்ப மைல்டான டேஸ்ட்டில் இருக்கும். காரமாகவும் அதுக்கப்புறம் இந்த பட்டை ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியான இது குழந்தைங்க, வயசானவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பெரிய கம்ஃபர்ட் ஃபுட்னே சொல்லலாம். நீங்கள் இதை சாப்பிட்டு பழகிட்டால் நமக்கு ரச சாதம் தான் கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும், நான் 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் துவரம்பருப்பு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா அரிசியும் பருப்பையும் நம்ம கலந்து விட்டுட்டு இந்த மசாலா கூட இதானதுக்கப்புறம் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். 3 கிளாஸ்க்கு மொத்தம் 6 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதி வரும்ல, கொதிக்கிற டைமில் கொத்தமல்லி இலை போடுறோம். அப்போ நல்லா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நமக்கு இறங்கியிருக்கும். பாருங்கள், கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணோன்னா ரைஸ் ரெடி. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. எல்லாருமே நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நம்ம ஈஸியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நம்ம கிளறி விடலாம். அப்போ தான் கீ டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்களே தேங்க்ஸ் சொல்வீங்க. பாய்.